ஓகே சார். சார் இன்னொன்று, இந்த இப்போ அண்மை காலமாகவே இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து தொடர்ந்து அதிகமான புகார்கள் வந்து வர தொடங்கியிருக்கிறது. நாள்தோறும் அது போன்ற குற்றங்கள், புகார்கள் மற்றும் அது தொடர்பான இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அது ஒரு கடந்த ஒரு ஓராண்டு ஈராண்டில் இது மிக அதிக அளவில் இருக்கிறது. இது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இதில் இந்த சைபர் கிரைம் போலீஸார்ஸ் வந்து அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த போதிய அதிகாரங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த குற்றங்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? இப்போதே செல்போன் இணையவழி பயன்பாடு இது அதிகமாக இருப்பது காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்பதான் இந்த குற்றங்கள்லாம் வெளியே வருதா? நிறைய இந்த போன் இந்த வீடியோ சிசிடிவிலாம் இருக்க போய் வெளியே வருதா? பாலியல் பலாத்காரம் அதிகமாக்குறதுக்கு காரணமே வந்து இது சம்பந்தமான இந்த வீடியோஸ் இதெல்லாம் இன்டர்நெட்டில் ரொம்ப அதிகமாக வருது. அதை பார்க்குறவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு எண்ணம் உருவாகும், ஒரு வக்கிர உணர்வு உருவாகும். அடிப்படை ஆரம்பத்திலிருந்தே நம்ம நான் பல இதுங்களில் என்ன சொல்லியிருந்தேன், பாலியல் பலாத்காரமை நீங்கள் ஒழிக்கணும்னா அது சம்பந்தமான வீடியோக்கள் இன்டர்நெட்டில் வராமல் பாதுகாத்துக்கொள்ளணும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் இந்த பிட்டு படம்னு போடுவாங்க. அதையே அந்த தியேட்டரை ரைடு அடிச்செல்லாம் மூடி இருக்காங்க காவல்துறை. ஏன்னா அந்த படங்கள் பார்த்தா குற்றங்கள் அதிகமாகும், பாலியல் குற்றங்கள். இந்த இது பாலியல் பலாத்கார இதெல்லாம் வந்து குழந்தைத்தனம் இவங்க இதெல்லாம் வீடியோ நிறையா வருது. அதை நீங்கள் பிளாக் பண்ணணும்ல. அதை சரியான முறையில் பிளாக் பண்ண தவறிட்டாங்க. மத்திய அரசாங்கமும் தவறிட்டாங்க, மாநில அரசாங்கமும் அதை தவறிட்டாங்க. ஏன்னா சைனாலெல்லாம் இந்த மாதிரி படங்களை பார்க்கவே முடியாது. அதை எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. பல நாடுகளில் வந்து அதை கட்டுப்பாடு இது. இன்டர்நெட் கட்டுப்பாடுகள் அதிகம். ஆமாம், இன்டர்நெட் கட்டுப்பாடில் நீங்கள் ஆமாம் கட்டுப்பாடுகள் அது இங்கே இல்லை. இப்போ சைனாலெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் எதுவும் சர்ச் பண்ண முடியாதா? கூகுள் மாதிரி ஒரு சர்ச் என்ஜின் அவனே உருவாக்கியிருக்கான். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் இது, நமக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல கஷ்டம் வரும். அதுக்காகத்தான் சைனா என்ன பண்ணா, நானே தனி சர்ச் என்ஜின் உருவாக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஃபேஸ்புக்கெல்லாம் சைனாவில் பார்க்க முடியாது. பல கட்டுப்பாடுகள் அங்கே உண்டு. அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை மாநில அரசு மத்திய அரசாங்கம் ரெண்டு பேருமே செய்ய தவறிட்டாங்க. வெறும் மாநில அரசாங்கத்தை மட்டும் இதில் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இன்டர்நெட்டு சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் போடக்கூடியது உண்டு. அதனால தான் பாலியல் பலாத்காரங்கள் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த ஒரு நம்முடைய ஒட்டுமொத்த அப்ரோச்சும் தப்பு அப்படிங்கிறதுனால தான். தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம அதிகம் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிற. ரெண்டாவது விஷயம் சைபர் கிரைம்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம், சைபர் கிரைம். ஆமாம், அந்த சைபர் கிரைம் கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், அதில் யார் இருக்கான்னு பாருங்கள். யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரங்க தான் உட்காந்துருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரவங்களுக்கு சைபர் கிரைமை பற்றி இந்த இன்டர்நெட் நாலேஜ் இதெல்லாம் வந்து அதுக்குன்னு சொல்லி தொழில்நுட்ப ஆளுக்கு இருக்காங்க. என்ஜினியரிங் படித்தவங்க, ஹேக்கிங் தெரிஞ்சவங்க, இதுக்குன்னே தனி கோர்ஸ் படித்தவங்க, தொழில்நுட்ப பணியாளர்களை தானே நீங்கள் சைபர் கிரைமில் போடணும். அவனால தானே அந்த குற்றவாளிகள் ஒவ்வொரு நாளைக்கும் புது புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறான். அதை எதிர்த்து இது பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய சக்தி ஒரு தொழில்நுட்ப அறிவு உள்ளவங்களால தான் முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா 10 போலீஸ்காரன் இருப்பான், ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வச்சுக்கிட்டு நிற்பான், ஒன்றுமே தெரியாது. கால் ஹிஸ்ட்ரி அந்த இதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாடு முழுவதும் தொழில்நுட்ப பயிற்சியே இல்லைங்கிறீங்க. தொழில்நுட்ப ரீதியான வல்லுநர்கள். ஆமா, அவங்களுக்கு யூனிஃபார்ம் போலீஸ்க்கு பயிற்சி கிடையாது. சைபர் கிரைம்ல எப்படி போடுறாங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த எஸ்ஐத்துக்கு சைபர் கிரைம்னு போட்டுருவாங்க. அவனுக்கு ஃபேஸ்புக்கே ஓபன் பண்ண தெரியாது. ஃபேஸ்புக்கே ஓபன் பண்ண தெரியாது. உமன் போலீஸ் எல்லாம் அங்கே தூக்கி போடுவாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இந்த ஒரு மெயில் வருது, ஹேக் பண்ணணும், இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோன் வருது, மிரட்டல் ஃபோன் வருது, அதை கண்டுபிடிக்கணும்னு அங்கே போய் கொடுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு விஷயங்கள் தெரியாது. எத்தனையோ சாஃப்ட்வேருங்க வந்துருச்சு, ஸ்பை சாஃப்ட்வேர் வந்துருச்சு, ஹேக்கிங் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இதெல்லாம் இதனுடைய தொழில்நுட்ப அறிவு உள்ளவங்க தானே அதை கட்டுப்படுத்த முடியும். ஆமாம், இப்போ அது இல்லை அந்த தொழில்நுட்ப ரீதியாக. அதனால தான் இது இல்லை அதில்